இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் கவரிங் செயினை நம்ம எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதிக காசு கொடுத்து நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. வெறும் 10 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. எந்த வித கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பளிச்சுன்னு மாற்றிடலாங்க. அதுதாங்க இந்த வீடியோக்குள்ளே நான் காட்டியிருக்கேன். அதே போல் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் ரொம்ப கருத்து போயிருந்த கவரிங் செயின் தான் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த அளவுக்கு கருத்து போயிருந்தாலும் அந்த கவரிங் செயின் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கவரிங் செயின் பாருங்கள் எந்த அளவுக்கு கருத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டேங்க. பிளேட்டுக்குள்ளே வச்சுட்டு அடுத்ததான் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹீனோ பவுடர் எடுத்துக்க போகிறோங்க. ஈனோ பேக்கெட்டை நீங்கள் பாதி அளவுக்கு ஆட் பண்ணால் போதுங்க. அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நான் பார்த்தீங்கன்னா செயின் மேலே பாதி அளவுக்கு மட்டும் ஈனோ பவுடர் ஆட் பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துருக்குங்க. அந்த செயின் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றணும் கூட அவசியம் கிடையாதுங்க. நீங்களே பாருங்கள், ஒரு கத்தி வச்சோ இல்லை ஒரு கை வச்சோ நீங்கள் அந்த செயினெல்லாம் நல்லா கலக்கி விடுங்க. அந்த ஈனோ பவுடர் அந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போல் நான் வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பாதி லெமன் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே நம்ம சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கத்தி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அந்த ஈனோவும் வினிகரும் நல்லா சேர்ந்து வருங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கத்தி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நீங்கள் அந்த செயினை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் போல் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம் வாங்க. பாருங்கம்மா, அரை மணி நேரம் போல் ஆயிடுச்சு. நம்ம அந்த செயினை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே நல்லா அழைச்சி எடுத்துக்கோங்க. நீங்களே பாருங்கள், நான் பண்ணுற மாதிரி நீங்களுமே பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த செயின் கலரை பாருங்கள், முன்னை விட கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. இந்த தண்ணி கலரும் பாருங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க. இப்போ இந்த செயினும் இந்த தண்ணியும் நல்லா அழைச்சிட்டு இந்த தண்ணி எடுத்து நீங்கள் ஒரு ஓரம் அப்படியே வச்சுக்கோங்க. கீழே மட்டும் ஊற்றிக்காதீங்க. நம்ம வேற ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. வேற ஒரு பிளேட்டில் எடுத்து நீங்கள் செயின் வச்சுக்கோங்க. செயின் வச்சுட்டு நம்ம இது கூடவே இன்னொரு பொருள் ஆட் பண்ண போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட்டுங்க. நீங்கள் எந்த கோல்கேட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கோல்கேட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதிகமாக நீங்கள் எடுக்கணும் கூட அவசியமே கிடையாதுங்க. இது கூடவே நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துட்டு நீங்கள் துணி சோப்பில் கொஞ்சமாக நீங்கள் ப்ரஷ்ஷை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கோல்கேட்டும் இந்த செயின் மேலே நல்லா வச்சு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்கும் போது உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியுங்க. அந்த செயினில் இருக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகும். கரெக்டாக நீங்கள் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் போல் நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த செயினோட இருக்குல்லாம் பார்த்து நிறைய அழுக்கு படிஞ்சிருக்குங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத செயினுங்க இந்த செயின். பாருங்க, முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அந்த செயினில் இருக்கிற அழுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்குங்க. நீங்களே பாருங்க, உங்களுக்குமே தெரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம இதை தேய்ச்சிட்டுங்க. அடுத்ததான் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த செயினை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. மொத்தமாக இந்த செயின் க்ளீன் பண்ணுற மெத்தட் 3 மெத்தட் இருக்குதுங்க. அதில் ஃபஸ்ட்டு மெத்தடுங்க இது. அந்த தண்ணி கலர் பாருங்கள், அதே போல் அந்த செயினையும் பாருங்கள். முன்னை விட இப்போ எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா கலராகவும் இருக்குங்க. அந்த அழுக்கெல்லாம் நிறைய அழுக்கு அந்த தண்ணிக்குள்ளேயே வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியை ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்குள்ளே எடுத்துக்கலாங்க. பிளேட்டுக்குள்ளே அந்த செயினை வச்சுக்கோங்க. இது 2வது மெத்தடுங்க. உங்ககிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பவுடர் எடுத்திருக்கேன். பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் வச்சுட்டு அந்த பவுடரை நீங்கள் அந்த செயின் மேலே நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களுக்கு தேய்க்கும் போதே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. அந்த செயின் இருக்கிற அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகுங்க. பார்க்கறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அதே போல் செயினோட முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா தேய்ச்சி விடுங்க. நீங்கள் கையில் கோத்துட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா தேய்ச்சிட்டுங்க. அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சுங்க. அதிக காசு கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணியாச்சுங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க.
அடுத்ததாக நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மறுபடியும் இந்த தண்ணிக்குள்ளே நிறைய அழுக்கு வந்திருக்குங்க. அதே போல் செயினும் நல்லா பளிச்சுட்டு இருக்குங்க முன்னை விட. இப்போ பார்க்கும்போது நல்லா வித்தியாசம் தெரியுங்க. இப்போ நம்ம அந்த பிளேட்டோட தண்ணியை ஊற்றிட்டு அதே பிளேட்டை மறுபடியும் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதை 3 டிப்ஸுங்க. இது கூடவே நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் போல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த செயின் கூடவே இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த செயின் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டல்லாக இல்லாமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கே புதுசு போல் இருக்குங்க. செயினை வச்சு நீங்கள் இதே போல் நல்லா அழுத்தி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நார்மல் தண்ணி ஊற்றிட்டு எப்பவும் போல் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்ம தண்ணியில் நல்லா அழைச்சிட்டுங்க. நல்லா அழைச்சிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப பளிச்சு நீட்டாக இருக்குங்க. பாருங்கம்மா, முன்னிருக்கிற செயினுக்கும் இப்போ இருந்த செயினுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு துணி எடுத்துக்கலாங்க. துணியை எடுத்துட்டு இந்த செயின் நல்லா துடைக்கணுங்க. நீங்கள் அந்த மஞ்சள் தன்மை எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு துணியை எடுத்துட்டு நீங்கள் நல்லா துடைச்சி விடுங்க. அப்படி துடைச்சி விட்டால் அந்த மஞ்சள் இருந்தாலும் கூட அந்த மஞ்சள் எல்லாமே அந்த துணிக்குள்ளே வந்துடுங்க. பாருங்கம்மா, நான் நல்லா தொடச்சிக்கிட்டேங்க. நல்லா அந்த செயின் ஃபுல்லாகவே நல்லா இழுத்து நல்லா தொடச்சி விட்டுக்கிட்டுங்க. அது கூட கொஞ்சம் கூட மஞ்சள் தன்மை ஈரப்பதம் எதுவுமே இல்லைங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. லாஸ்ட்டாக ஒரு மெத்தட் இருக்குங்க, அது என்னன்னு சொல்கிறேன். திரும்பவும் நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. பிளேட் எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சமாக அது மேலே பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த செயின் ஃபுல்லாகவே நல்லா பவுடர் படுற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியுமே நம்ம ஒரு துணி எடுத்துக்கலாங்க. துணியை எடுத்துகிட்டு மறுபடியுமே இந்த செயின் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அந்த பவுடர் எதுவுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அவள்தான் பாருங்கம்மா, நான் ஃபுல்லாகவே எல்லா மெத்தடுமே செஞ்சு முடிச்சிட்டேன். முன்னைக்கும் இப்போக்கும் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது, எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நான் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப க்ளீனாக ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. லைட் வெளிச்சமும் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் எங்கள் வீட்டில். இந்த செயின் பாருங்கள், முன்னை விட இப்போ எந்த அளவுக்கு க்ளீனாக நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக காசு கொடுத்து நீங்கள் பாலிஷ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக உங்களுக்கு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் இது கலர் அப்படி இருக்குங்க. திரும்பவும் நீங்கள் மறுபடியும் இதே போல் கலர் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்லேயே. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. தேங்க்யூ.